கல்வின்னா என்ன அப்படின்னா, நீ மருத்துவ கல்வி அதான் கல்வின்னு நினச்சிட்டு நீ மருத்துவம் படிக்கிறா இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறா இல்லை ஐஏஎஸ் படிக்கிற அப்படின்னா அதுதான் கல்வின்னு நினச்சிட்டு அது தொழில் சார்ந்த கல்வி. நீ மருத்துவம் படித்து நாளைக்கு மருத்துவ தொழில் செய்ய போகிற, அப்போ அது தொழில் சார்ந்த கல்வி. நீ இன்ஜினியரிங் படிக்கிற அல்லது மெக்கானிசம் படிக்கிற அல்லது இப்போ ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கிற, அதற்கு நீ படிக்கிற, இல்லை ஒரு சட்டக்கல்லூரியில் படிக்கிற அப்படின்னா இது எல்லாமே தொழில் சார்ந்த கல்வி. இது தொழில் கல்வி. இது வாழ்க்கைன்னா அதில் நிறைய இருக்குது. தொழில் இருக்குது, குடும்பம் இருக்குது, காதல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, ஆடல் பாடல், நிர்வாகம், இப்படி பொழுதுபோக்கு, இப்படி வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயங்களை சேர்த்து அதில் ஒன்று தான் இந்த தொழில். அதில் ஒன்று தான் அது மட்டும். அதை சார்ந்த கல்வி தான் நீ பள்ளிக்கூடத்தில் போய் என்ன படிக்கிற, தொழில் சார்ந்த கல்வியை தான் நீ பள்ளியில் சென்று கற்கிறாய். தொழில் சார்ந்த கல்வி தான். அது மட்டுமே வாழ்க்கையாகிவிட முடியாது. அப்போ வீட்டுக்கு வர்ற ஒரு வீட்டில் நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் கற்றுக் கொடுக்குறவர்கள் யார்? அப்பா அம்மா கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே தான் அவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆனால் கல்வி முறை என்பது வேறாகும். ஆனால் அங்கே புத்தகம் கிடையாது. புத்தகம் இல்லாத கல்வி என்பது குடும்பத்தில் உறவு. நீ பள்ளிக்கூடம்லாம் போனால் அது புத்தகம், அது தொழில் சார்ந்தது. அது தொழில் கல்வி. கல்வின்னா அதுதான் கல்வி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டுமே கல்வி அல்ல. அது ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். வீட்டுக்கு வர ஒரு கணவன் மனைவி, தாம்பத்திய கல்வி, அது தாம்பத்தியம், கணவன் மனைவி உறவு, ஒரு குடும்பம்னா அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவு இருக்குது. ஒரு கணவன் மனைவி, அது ஒரு குடும்ப கல்வி. பிள்ளைகள் சார்ந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது அது ஒரு கல்வி. அப்புறம் ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், காதலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உடலுறவு சார்ந்த கல்வி, அப்படி நிறைய வகையில் இருக்குது. நிறைய இப்படி ஒரு முழுமையான கல்வினா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். பள்ளிக்கூடம் மட்டுமே கல்வி அல்ல. புத்தகத்தில் படிப்பது அத்தனையும் பெரும்பாலும் தொழில் சார்ந்த கல்வியாக தான் இருக்கும். அதனால் புத்தகம் தேவைப்படாத கல்வி, புத்தகத்தில் படிக்காமல் புத்தகம் அவசியம், புத்தகத்தின் உதவி இல்லாமல் கற்கக்கூடிய கல்வி இருக்குது. அது குடும்பம், காதல், நட்பு, ஆடல் பாடல், விளையாட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு சார்ந்த கல்வி, குடும்பம் சார்ந்த கல்வி, இப்படி பல பிரிவுகள் கல்வியில் இருக்கிறது. பள்ளியில் கற்பது வெறும் தொழில் சார்ந்த கல்வி தான் என்பது நம்ம. கல்வினா என்ன அப்படி நிறைய பேர் நான் குறைவாக படிச்சுட்டேன், அப்போ நான் படிக்காதவன், அவங்க படிக்காதவங்க, ஏன்னா அவங்க 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான், இல்லை 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான், படிக்காதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. தொழிலில் தொழில் கல்வியில் அவர் குறைவாக படிச்சிருக்காரு, அவ்வளோதான் அர்த்தம்.